வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. இப்போது டெல்லியில கெஜ்ரிவால் பேசிக் கொண்டிருந்த காட்சிய நிறைய பேர் எல்லாரும் பார்த்திருப்பாங்க. அதில் முக்கியமா அவர் சொன்ன தகவல், ஒன் நேஷன் ஒன் லீடர். அதையும் தாண்டி என்னுடைய அமைச்சரவையில், அதாவது கெஜ்ரிவால் சொல்றாரு, என்னுடைய அமைச்சரவையில ஒரு அமைச்சர் ஒரு கடைக்காரர்ட்ட லஞ்சம் வாங்குனாரு. அவர நான் தான் போலீஸ்ட்ட புடிச்சு குடுத்தேன். அந்த அளவுக்கு நேர்மையான கட்சி எங்க கட்சி. மோடி அவர்கள் யாராவது அவர்ட்ட பேச போனா முதல்ல ஒரு 10 நிமிஷம் என்ன பத்தி தான் பேசுறாரு. கெஜ்ரிவால் என்ன பண்ணிட்டு இருக்காரு, எப்படி பண்றாரு, இதையே வேலையா பண்ணிட்டு இருக்காரு இவரு. இன்னும் குறிப்பா சொல்லணும்னா, இன்னைக்கு அத்வானி என்ன நிலைமையில் இருக்காரு. சிவராஜ் சிங் சௌகான் மத்திய பிரதேச ஜெயிச்சு கொடுத்தாரு. அவரை டம்மி ஆக்கி உட்கார வச்சுட்டாரு. இப்ப எலெக்ஷன் முடிஞ்சு அடுத்து வந்ததுன்னா மோடி என்ன பண்ணுவாரு, யோகியை வீட்டுக்கு அனுப்பிட்டு அங்க ஒரு டம்மியா ஒரு ஆளை போடுவாரு. இந்தியாவில் முக்கியமாக இன்னைக்கு யார் யார் பிஜேபியில் முதலமைச்சராக இருக்காங்களோ அவங்களெல்லாம் மாற்றிட்டு வேற ஒருத்தரை போடுவார். இப்படி ஒன் நேஷன் ஒன் லீடர் அப்படிங்கிறத நோக்கி ஒரு சர்வாதிகாரத்தை நோக்கி மோடி போயிட்டுருக்காரு. ஆனால் எங்களை ஒன்றும் பண்ண முடியாது, எங்களை உள்ளே வச்சு இவர் ஒன்றும் சாதிக்கலை. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா, மோடி பயப்படுகிற ஒரு ஆளாக நான் இருக்கிறேன். ஏற்கனவே அஜித் பவார் இத்தனை 1000 கோடி ஊழல்னு சொன்னார், அவரை சேர்த்துக்கிட்டாரு. அஜித் பவார் மனைவி மேல ஊழல் குற்றச்சாட்டு நீக்கிட்டாங்க. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா, இந்த மதுபான முறைகேடு வழக்கில் எனக்கு எதிராக ஒரு துரும்பு ஆதாரத்தை கூட இவர்களால் தர முடியலன்னு சொன்னது மிகப்பெரிய ஹைலைட்டு. ஏன்னா இன்னும் குறிப்பாக வெளியில் வரக்கூடிய தகவல்கள் அவர் பெயில கேட்கல. இந்த அரெஸ்டே சட்டவிரோதம்னு சொல்லி தான் வாதாடினார். ஆனால் உச்சநீதிமன்றம் இல்லை முதல்ல நாங்கள் இடைக்கால ஜாமீன் கொடுத்துட்றோம், அதுக்கப்புறம் அந்த சட்டவிரோதத்தை பற்றி நம்ம ஆராய்வோம்னு சொன்னதுனால தான் ஜாமீனில் வந்திருக்காரு. ஒரே நாளில் 2 ரேலி இன்னைக்கு, அதாவது டெல்லியில் இன்றைக்கி ஒரே நாளில் 2 ரேலி. ஏற்கனவே நிறைய பேர் சொன்ன மாதிரி கெஜ்ரிவாலுடைய பேச்சு எல்லாரையும் கொஞ்சம் கவனிக்க தோன்ற பேச்சு. ஏன்னா ஒரு கட்சியினுடைய தலைவர் என்ன சிறையில் வைப்பதற்காகவே ஒட்டுமொத்த மிஷினரியும் வேலை பார்த்தது. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா, அவர் சொல்கிறவங்க அவர் முரளி மனோகர் ஜோஷியிலேருந்து ஏகப்பட்ட பேரை மோடி காலி பண்ணி இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. இவர் ஒரு சாதாரண ஆள் இல்லை. இவர் நமக்கு மட்டும் அச்சுறுத்தல் இல்லை, நாட்டுக்கும் அச்சுறுத்தல், பிஜேபிக்கு அச்சுறுத்தலான ஒரு ஆள். இவருடைய கொள்கை அப்படிங்கும் போது ரொம்ப மோசமான கொள்கை. இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில கரப்ஷன் உச்சம் அப்படின்னா அது மோடி தான். நாங்கள் ₹1 கூட கரப்ஷன் இல்லாத எங்கள் கட்சி, எங்களுது ஒரு ஐடியா. ஆம் ஆத்மி அப்படிங்கிறது ஒரு கட்சியுடைய பேர் அல்ல, கெஜ்ரிவால் அப்படிங்கிறவர் தனி மனிதர் அல்ல. இப்படி இது எல்லாம் நீங்கள் சொல்கிறேன், இதெல்லாம் வசனம் மாதிரி அவர் பேசினாலும் இன்னைக்கு பேசுறது முக்கியத்துவம். ஏன்னா இன்னைக்கு சாயங்காலத்தோட அந்த தேர்தல் முடியுது, அதாவது திங்கட்கிழமை தேர்தல். அப்போ இன்னைக்கு அந்த பிரச்சாரம் பெரிய அளவுக்கு எதிரொலிக்கும். நாளைக்கு பேப்பர்லாம் ஏதாவது இன்றைக்கே லைவில் ஓடிட்டு இருக்குது. இன்றைக்கி 2 ரேலி வேறு. அப்போ எல்லாராலையும் கவனிக்கப்படக்கூடிய ரேலி, அதில் பேசக்கூடிய கெஜ்ரிவாலுடைய பேச்சு பெரும்பாலான ஆட்களால் கவனிக்கப்படும். அப்படி கவனிக்கப்படும் அப்படிங்கும் போதே அவர் சொல்கிற நியாயத்தை உணர்வாங்கல்ல. இவ்வளோ நாள் மோடி மட்டும் பேசிகிட்டு இருந்தார், ராகுல், பிரியங்கா பேசிகிட்டு இருந்தார். இன்றைக்கி கெஜ்ரிவால் சொல்லக்கூடிய தகவல்கள் இப்போ யூபியில் இருக்கவங்க என்ன நினைப்பாங்க, ஏன்னா இதுக்கு முன்னாடி என்ன பேசிகிட்டு இருந்தாங்க, ஆர்எஸ்எஸ் மோடியை கழட்டி விட்டுட்டு யோகியை கொண்டு வர போகிறாங்க அப்படி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அதற்கப்புறம் யோகி அந்த மதரசா சட்டம் கொண்டு வந்தார். அதை அலகாபாத் உயர் நீதிமன்றம் தள்ளுபடி பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் ஹலால் பொருட்கள் விடுப்பதற்கு தடை விதிக்கிறார். உடனே நம்ம அமித்ஷாட்டை கேட்டதுக்கு அதெல்லாம் எனக்கு உடன்பாடு இல்லைன்ட்டார். அப்போ இவங்களுக்குள்ளேயே சொல்லப்படாத ஒரு உத்தமி இருக்குது. அதாவது தேவேந்திர பட்னாவிஸ், மும்பையில் இருக்கக்கூடிய தேவேந்திர பட்னாவிஸ் துணை முதல்வர், அவருக்கும் மோடிக்கும் பிடிக்காது, கட்கரிக்கும் மோடிக்கும் பிடிக்காது. என்ன யோகி ஆர்எஸ்எஸ் ஆள், இங்கே இருக்கக்கூடிய கேசவ விநாயகம் ஆர்எஸ்எஸ் ஆள், அண்ணாமலை மோடி ஆள். இப்படி பிஜேபிக்குள் அதேமாதிரி நம்ம சிவராஜ் சிங் சௌகான் ஆர்எஸ்எஸ் ஆள், வசுந்தராஜா சித்தியா ஆர்எஸ்எஸ் ஆள். இவங்களை எல்லாத்தையும் கட்டங்கட்டி அப்படி நவுத்தி போட்டார் மோடி. இந்தியா முழுக்க இன்னைக்கு கெஜ்ரிவாலுடைய பேச்சு பிஜேபிக்காரங்கக்கிட்டே ஒரு பெரிய ஒரு பிளவை ஏற்படுத்தினார். ஏன்னா பிஜேபிக்காரங்களுக்கு தெரியும் இது பெரிய அளவுக்கு போயிட்டு இருக்குது. ஏன்னா ஆர்எஸ்எஸ்ஸை பிஜேபி மதிக்க மாட்டேது, மோடி மதிக்கலைங்கிற ஒரு பெரிய விஷயம் இருக்கும்போது யோகி இன்னைக்கு அடுத்து மோடி தான் ஆட்சிக்கு வரணும், மோடி தான் ஆட்சிக்கு வரணும்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அவர் வந்தால் நீயே இருக்க மாட்டாயா அப்படின்னா அவங்க ஆதரவாளர்களுக்கு தெரியும், யோகியோடைய ஆதரவாளர்களுக்கும் தெரியும் இன்னைக்கு மோடி வந்தால் நம்ம இருக்க மாட்டேன்னு. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா, மோடிக்கு என்ன தெரியும்னா, ஒருவேளை பெரும்பான்மையை நம்ம வராமல் விட்டுட்டோம்னா பிஜேபி ஆட்சேபிக்கிற சூழல் வந்தால் நம்ம இருக்க மாட்டோம், பிரைம் மினிஸ்டராக யோகியை கொண்டு வந்துருவாங்க. இப்படி பலவிதமான உள்குத்து வேலையெல்லாம் ஈடுபட்டு இருக்கும்போது கெஜ்ரிவால் அவர்களை விட்டது இன்னைக்கு பிரைம் மினிஸ்டரால் ஒன்றும் பேச முடியல.
ஒரு பக்கம் பிரைம் மினிஸ்டர் வந்து கெஜ்ரிவால் பேசுகிற பேச்சுக்கு எதிர்வினையாற்ற இன்னைக்கு வந்து மோடி என்ன சொல்லுவார் சொல்லுங்களேன். இப்போ மோடி வந்து என்னுடைய விவாதத்துக்கு வாங்கன்னு ராகுல் காந்தி கூப்பிடுறாரு, என்ன பதில் சொல்லுவீங்க நீங்கள்? இப்போ கெஜ்ரிவால் சொல்கிறார், ஐயா பாருங்க ஐயா, நான் ஊழலுக்கு எதிரி, என்ன நீங்கள் உள்ளே போட்டிங்கல்ல, ஒரு ஆதாரத்தை காட்டுங்கன்னு மோடிகிட்ட சொல்லிட்டார். மோடி இப்போ என்ன சொல்லுவார்? உச்சநீதிமன்றம் சொன்னது தப்புன்னு சொல்லிட முடியுமா? இதுக்கு முன்னாடி என்ன சொன்னார்? தேர்தல் ஆணையம் வந்து இவிஎம்ல சரியான நடவடிக்கை எடுத்து உச்சநீதிமன்றம் பாராட்டிடுச்சுன்னு சொன்ன மோடி இன்னைக்கு ஒன்றும் பேச முடியாத நிலைமையில் இருக்கார். இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா, இப்போ வந்துட்டு இருக்க தகவல் பிரகாரம் அம்பானி அதானி இவர்களிடமிருந்து பெரிய அளவுக்கு பணம் இந்த தேர்தலில் வந்து மோடி வாங்கியிருக்காரு. அதற்கான ஆதாரங்கள் இருக்கு. இந்த ஆதாரங்கள் வரக்கூடிய நாட்களை தாண்டி தோத்த உடனே பெரிய அளவுக்கு பேசப்படும். இவங்க நிறைய பேர் அப்ஸ்காண்ட் ஆயிடுவாங்க. அப்படியான பேச்சு பிஜேபியில் இருக்க பல பேர்கிட்ட என்ன பேச்சுன்னா, வரப்போகிற தேர்தலில் பிஜேபி வராது, பிஜேபி வரலைன்னா மோடி நிலைமை என்ன ஆகும், அதுவும் இவர் நிலைமை என்ன ஆகும், அமித்ஷாவோட நிலைமை என்ன ஆகும், அவங்க 2 பேர் சிறைக்கு போவாங்களா, இல்லை வந்து இந்த ஊரில் இருப்பாங்களா, வெளிநாடு தப்பிச்சு போயிடுவாங்களா, இப்படியான விஷயம். அதாவது ஒரு மக்கள்கிட்ட வந்து ஒரு எண்ணம், மக்கள்கிட்ட எண்ணங்களை விதைக்கிறது இருக்குல்ல, அது பிஜேபி நல்லா பண்ணும். எலெக்ஷனே தேவையில்லைங்க, பிஜேபி தான் இங்கே ஜெயிக்கணும்னு முதல்ல சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ என்ன ஆகிடுச்சுன்னா, எலெக்ஷன் ஃபுல்லாக பிஜேபி அவுட்டு, பிஜேபி அவுட்டு, இந்தி பெல்ட் அவுட்டு, இப்படியே பேசி 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 பிஜேபி ஜெயிக்கும்னு நம்பிட்டு இருந்த மக்கள்கிட்ட கூட அப்பா பிஜேபி, ஏன்னா ஜெயிக்கக்கூடிய இடத்துல தான் மக்கள் ஓட்டு போடுவாங்க. இப்போ என்ன மக்கள்கிட்ட என்ன, ஆனால் பிஜேபி வரமாட்டார் பொழுது, மோடி வரமாட்டார் பொழுதுப்பா. ஏன்னா அவர் பேசுகிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா வளர்ச்சி திட்டங்களை பற்றியே பேசுகிறதுல ஒன்று. இன்னும் குறிப்பாக கெஜ்ரிவால் ஒரு பக்கம் வெளியே வந்தது இன்றைக்கி வந்து இந்தியா கூட்டணிக்கு ஒரு பெரிய பலமாக பார்க்கப்படுது. இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்போ ஆம் ஆத்மி தொண்டர்கள் 13, பஞ்சாபில் 13, இங்கே 7, டெல்லி 7. இது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே நிறைய சொல்லிட்டோம், இந்த 93 தொகுதிகளுக்கு நடக்கிறதுலாம் ரொம்ப முக்கியமான தேர்தல் பிஜேபிக்கு. ஏன்னா பிஜேபி தான் இங்கே பெரிய அளவுக்கு ஜெயிச்சது. இப்போ வரக்கூடிய 93ல் 93 பிஜேபி ஜெயிச்சிடும். 2 மட்டும்தான் எதிர்கட்சி, மற்ற 91 இடம் பிஜேபி ஜெயிச்சிடும். 91 ஜெயிச்ச நேரத்தில் போய் இந்த மாதிரி அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து நீங்கள்லாம் ஒரு மோசமான ஆளுங்க, பாருங்கள் என்னை பிடிச்சி வச்சிட்டிங்கன்னு சொன்னால் மக்கள்கிட்ட எந்த விதமான விளைவுகள் ஏற்படுது. இன்றைக்கி அவர் பேசிய பேச்சு, இன்றைக்கி கடந்துக்கிற ரேலி, அதில் வந்திருக்க கூட்டம், இன்னொன்று வந்து பிரதமர் மோடி அவர்களை ரொம்ப மரியாதை அழைக்கிறதாகட்டும், என்ன நீங்கள் இந்த பேச்செல்லாம் இன்றைக்கி வெகுஜன மக்களால் பார்க்கப்படுகிறது. எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி அமெரிக்காவிலேருந்து வந்த ஒரு முக்கியமான தகவல், வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபி பெரிய அளவுக்கு படுதோல்வி அடைய போகுது அப்படிங்கிறனால தான் பங்குகளிலிருந்து எல்லாமே சரிஞ்சிட்டு இருக்குது. அதை சரிகட்டக்கூடிய வேலையில் இன்றைக்கி ஈடுபட்டு இருக்காங்க. இன்னும் குறிப்பாக சொன்னால் அதானி அம்பானி உள்ளிட்டவர்கள் இன்றைக்கி காங்கிரஸ், அவங்களுக்கு பெரிய விஷயம் இல்லை, காங்கிரஸில் அவர் பார்வை திரும்பி இருக்கிறது. ஏன்னா இன்றைக்கி பெருமளவுக்கு பணம் வந்து ஒட்டுமொத்தமாக பிஜேபிக்கு கொடுக்கப்பட்டது, காங்கிரஸ் கொடுக்கல. ஏன்னா காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் ஆட்சிக்கு வந்தால் 16 லட்சம் கோடி வந்து எல்லாத்துக்கும் தள்ளுபடி பண்ணியிருக்காரு, அதை நான் திருப்பி வாங்குறேன்னு பணக்காரங்களுக்குலாம் நீங்கள் ராகுல் காந்தி மேலே கோவம். அதே காங்கிரஸ்காரங்க நிறைய பேர் சொன்னாங்க டெல்லியில் இருக்கவங்க, ஏங்க ராகுல் காந்தி இப்படி பேசுகிறாரு, பணம் இல்லாமல் திண்டாடுறோம், தேவையில்லாமல் அதானி அம்பானி ஏன் ஒரு பகைச்சிக்கிறார், அவங்க தான் அமைதியாக இருக்காங்களேன்னு சொன்னாங்க. ஆனால் தொடர்ச்சியாக அதானியும் அம்பானியும் பற்றி தொடர்ச்சியாக பேசி கொண்டிருந்தது ராகுல் காந்தி தான். அதை வந்து இப்போ 10 நாளைக்கு முன்னாடி அவர் பேசலைன்னு சொல்லி நம்ம மோடி அவர்கள் சொல்லி உடனே வீடியோலாம் வெளியிட்டு இப்போ என்னாச்சுன்னா எல்லாத்துலேயும் விவாதத்துக்கு வாங்கினா வரதில்லை. இப்படிப்பட்ட சொல்லி 3 நாளைக்கு முன்னாடி வேறு ஒரு பிரச்சாரத்தை வேறு ரத்து பண்ணிட்டார், ஒரு நாள் லீவே போட மாட்டார், திடீர்னு லீவ். இப்போ என்ன பேசிகிட்டு இருப்பீங்க? இப்போ தேர்தல் ஆணையம் வந்து கார்கே வந்து இந்த மாதிரிலாம் நீங்கள் பேசக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே, இப்போ தேர்தல் ஆணையத்துக்கு உள்ளுக்குள்ளே ஒரு உதறல் இருக்குமா இருக்காதா? போகிற போக்கு பார்த்தா மேலே பிஜேபி தான், காங்கிரஸ் தான் வரும் போலக்குது. இப்போ நம்ம தேவையில்லாமல் எதாவது பண்ணி பிரச்சனை ஆகிடுச்சுன்னா இனிமேல் வரக்கூடிய காலங்களில் அவர்களும் தங்களுடைய வேகத்தை இல்லை பண்ணக்கூடிய சில விஷயங்களை மட்டுப்படுத்துவார்கள். இது காங்கிரஸுக்கு மிகப்பெரிய நல்லது. இன்னொன்று, உடனே எங்களுக்கு ஓட்டுப்பதிவு முடிஞ்சவொடனே எங்களுக்கு அந்த வாக்குப்பதிவு சதவீதத்தை வெளியிடுங்க அப்படின்னு இப்போ சொல்லிட்டாங்க. முதல்ல பண்ணாமல் இருந்தது, 11 நாள் கழிச்சு சொல்லிட்டு, இனிமேல் அதை பண்ணாமல் இருக்க முடியாது. ஏன்னா அவர்களுக்குள் ஒரு பதட்டம் வந்து விட்டது. கெஜ்ரிவால் அசத்தி கொண்டிருக்கிறார். பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.